இருக்கிறது. போதும் பாருங்க. அப்போ சபையில ஆண்டவர் விரும்புகிற அலங்காரம் என்னவென்று சொன்னால், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவது. ஜெபம் என்கிற அலங்காரம் சபை என்ன பண்ணணும்? காணப்படணும். பாருங்க, என்னாகமத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சபையில் என்ன பண்ணணுமா? குத்து விளக்கு எப்பவும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ ஜெபம் என்கிறதான அந்த காரியம் சபையில் எப்பொழுது என்ன பண்ணி கொண்டு இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். இல்லை, சபை எப்பொழுதும் திறந்திருந்து ஜனங்கள் வந்து ஜெபிக்கிற காரியங்கள், சபைகளில் அடிக்கடி ஜெபங்கள் நடத்தி தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள் அடிக்கடி நடக்கும் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற சபை. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வசதிக்காக நம்ம செய்தாலும் ஆண்டவர் விரும்புகிற சபையாக ஒரு சபை காணப்பட வேண்டும் என்றால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம் என்கிற காரியம் சபையில் காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக இடங்களில் ஆல் நைட் ப்ரேயர், உபவாச கூட்டம்லாம் சபைகளில் இல்லை, குறைஞ்சி போச்சு. இது ஏன்னா ஊழியக்காரங்க அதை செய்து பார்த்து மக்கள் வராததுனால அப்படி என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. இல்லை, எவ்வளோப்பா நம்ம போராடி பார்த்துட்டோம், வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஏதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான காரியங்கள் குறைந்திருக்கிறது. இல்லை, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள் அதிகரித்திருக்கிறது. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இவ்வளோ மக்கள் தான் இருப்பாங்களா? சபையில் ஃபுல்லாக இருப்பாங்க. இல்லை, நீங்கள் கொஞ்சம் தாகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லை, கொஞ்சமாவது இந்த இது ஃபுல்லாவது நிறைஞ்சிருக்கணுமா? நிறைஞ்சிருக்க கூடாதா? இல்லை, இவ்வளோதான் வேலை இருந்தாலும் பல காரியங்கள் இருந்தாலும் வந்து ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னால், கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனைக்கு போகணும். இல்லை, சில பேர் அப்படி போட்டுனா ஓய்வு நாள் ஆசரிக்காட்டினா ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டும் ஆலயத்துக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, உண்மையாக ஆண்டவர் மேலே உள்ள அன்போடு கூட காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஜெபம் என்கிறதான ஒரு காரியம் சபையில் எப்பொழுது என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு அலங்காரம். இரண்டாவது ஆண்டவர் விரும்புகிற